ஒரே நேரத்தில் 7 குழந்தைகளும் பசியால் அழுத்து துடித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு பெற்ற தாய் என்ன செய்வாள்? ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட சோகம், அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை எந்த ஒரு தாய்க்குமே ஏற்படக்கூடாது. யாரை பற்றி பேசுகிறேன் என்று புரிகிறதா? நல்ல தங்களை பற்றிதான். ஆம், ஒரே நேரத்தில் 7 குழந்தைகளும் தன்னுடைய வயிறையும் மார்பையும் எடுத்துக்கொண்டு அம்மா பசிக்கிறதை என சொல்லி உங்கள் கால்களை சுற்றி வந்தால், அந்த பெண்ணின் கைகளில் எதுவும் இல்லாமல் இருந்தால், குறிப்பாக உணவில் இல்லாமல் போனால் எப்படி அந்த தாய்மை துடித்து போயிருக்கும்? அதை போலத்தான் நல்ல தம்பாலும் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஆம், அவள் ஊரில் பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. அவள் வாக்கப்பட்டு வந்திருந்த இடம் வறண்டு போயிருந்தது. பிள்ளைகளோ 7. அவளிடம் இருந்த அனைத்தையும் செலவழித்து விட்டான். உணவுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருந்தாள். ஆனால் பிள்ளைகளின் பட்டினியாச்சே, எவ்வாறு அவள் அமைதியாக இருப்பாள்? மிச்சம் மீதி இருந்த கேப்பை கலைகளை அனைத்தையுமே திம்பி பிள்ளைகளுக்கு கொடுத்தான். அவள் தண்ணீரை மட்டுமே ஊந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இது ஏன் இந்த கதையை நம்ம பேசிட்டு இருக்கோம் மக்களே? உங்களுக்கு நல்ல தங்கால் கதையை பற்றி தெரியுமா? நிச்சயமா எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய முழு வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கதையை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல தங்காலை பிடிக்கும் அப்படின்னா முழு வீடியோ பார்த்துட்டு நல்ல தங்காலும் சொல்லி கமெண்ட் போடுது மக்களை. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கா.